எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு சஞ்சயும் நானும் விலாக் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஷீரடி விலாக் பார்க்க போகிறோம். ஏற்கனவே நான் ஷீரடி விலாக் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதில் ஆரத்தியெல்லாம் பார்த்துட்டு வந்ததை பற்றி நான் சொல்லியிருந்தேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஷீரடியில் இருக்கிற சாவடி பார்க்க போகிறோம், துவாரகா மாய் பார்க்க போகிறோம். ஷீரடி போனோம்னா சாய்பாபா மந்திரில் போய் சாய்பாபா தரிசனம் பண்ணுறது எந்த அளவு முக்கியமோ அதே மாதிரி துவாரகா மாயும் சாவடியும் நம்ம கண்டிப்பாக போய் தரிசனம் பண்ணிட்டு வரணும். சாய்பாபா வாழ்ந்த காலங்களில் அங்கே தான் அவர் இருந்தார். அந்த இடத்துல தான் அவரை போய் எல்லாருமே தரிசனம் பண்ணிட்டு வந்தாங்க. அங்கேருந்து தான் அவர் அன்னதானம்லாம் பண்ணி எல்லா மக்களுக்கும் கொடுத்துட்டு இருந்தார். அழகாக தீபம்லாம் ஏற்றி வச்சு டெய்லி ஆரத்தி பூஜைலாம் செய்வார். அங்கே பார்த்திங்கன்னா இன்னைய வரைக்கும் அணையா நெருப்பு எரிஞ்சிக்கிட்டே இருக்க வருதுங்க. அந்த நெருப்புலேருந்து குளிர்றது தான் ஊதியாக கொடுத்துட்ருக்காங்க. சாய்பாபா கோயிலுக்கு போயிருந்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுதான் துவாரகா மாய். இது உள்ளே பார்த்திங்கன்னா இந்த பக்கம் லைன் நின்று உள்ளே போனோம். போயிட்டு உள்ளெல்லாம் ஃபுல்லாக சுற்றிட்டு இந்த வழியாக வெளியே வரணும். இவ்வளோ தூரம் தாங்க நமக்கு மொபைல் அலவுடு. அதுக்கப்புறம் எடுக்கக்கூடாது வெளியே. அங்கே அவர் கோதுமை அரைச்சது, அவர் யூஸ் பண்ண ட்ரெஸ்ஸு, அவர் யூஸ் பண்ண குவளை எல்லாமே வச்சுருக்காங்க. இது மந்திரில் சாமி பூஜை நடக்குது பார்த்திங்களா, அது பெரிய டிவி மாதிரி வச்சு ரிலே பண்ணிகிட்டே இருக்காங்க. அங்கேருந்து கொஞ்சம் தூரம் நடந்து போனோம்னா சாவடி இருக்குது. இந்த இடத்துல ஒரு பகுதியில் லேடிஸ் மாத்திரம் போய் தரிசனம் பண்ணிட்டு வரலாம். அதுக்கு பக்கத்துலேயே ஜென்ஸுக்கு ஒரு என்ட்ரன்ஸ் இருக்குது. எதனால் இந்த பக்கம் ஜென்ஸ் போகக்கூடாது, அந்த பக்கம் லேடிஸ் போகக்கூடாதுன்னு எனக்கு தெரியல. அங்கே நின்று ஒருத்தர் சொல்லிக்கிட்டு இருக்கார், தெரியாமல் லேடிஸ் வந்துட்டாங்கன்னா கூட. அங்கே சாய்பாபாவோட ஃபோட்டோஸ்லாம் வச்சுருக்காங்க. ரொம்ப நல்லாயிருக்கும், அமைதியாக இருக்குங்க. அங்கே யாரும் போய் ரொம்ப பேசலாம் மாட்டாங்க. ரெண்டு பக்கமும் பார்த்திங்கன்னா நல்லா நம்ம திருப்பதியிலலாம் கடைகள் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது. சாய்பாபா சிலைகள்லேருந்து என்னென்ன சாமி பூஜைக்கு தேவையானது, மற்றபடி இந்த ஃபேன்சி ஐட்டம்ஸ் எல்லாமே விற்குது. கோயிலுக்கு போனால் நம்மளும் தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் வாங்கிட்டு போய் கொடுப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி நாங்களும் சிலதெல்லாம் வாங்கினோம். சஞ்சய் அவங்க பாட்டியும் அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு பக்கத்தில் இருக்கவங்களெல்லாம் கொடுக்கறதுக்காக அவங்களும் வாங்கினாங்க. கீ செயின், அப்புறம் சாய்பாபாவோட பிக்சரு, அந்த மாதிரிலாம் வாங்கினோம். ரேட்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரீசனபிளாக இருந்தது. அதாவது இது பார்த்திங்கன்னா டூரிஸ்ட் ஸ்பாட்டுன்னு சொல்லிட்டு ரொம்ப விலைலாம் கிடையாது. நம்ம வீட்டில் கூட சாய்பாபா சிலை வச்சுருப்போம் இல்லைங்களா, அதுக்கெல்லாம் மாலை பார்த்திங்கன்னா எல்லா சைஸ்லேயுமே இருக்குது. ஷீரடியில் பார்த்திங்கன்னா அந்த மில்க் ஸ்வீட் ரொம்ப ஃபேமஸ்ங்க. பேடான்னு சொல்லுவாங்க, ரவுண்டாக இருக்கும். அது வாங்கி நம்ம யாருக்குன்னா சாமிக்காக நம்ம வேண்டிக்கிட்டால் பிரசாதம் கொடுக்குறோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி கொடுக்கலாம். ட்ரை ஃப்ரூட்ஸ் கடையே ரொம்ப நல்லா இருந்தது. நான் அது மாதிரி பேடை தான் வாங்கிட்டு, சாய்பாபா மந்திரில் பிரசாதம்லாம் எடுத்துகிட்டு போகிறதுக்கு அலோடு கிடையாது. அதனால் நான் இங்கே சாவடியில் பாபா படத்துக்கு முன்னாடி வச்சுட்டு அங்கே இருக்கவங்களுக்கெல்லாம் பிரசாதம் கொடுத்தேன். சரி, ஷீரடி சும்மா போகக்கூடாதுல்ல, ஏதாவது நம்ம வீட்டுக்காகவும் கவனமாக வாங்கணும். நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு அக்கம் பக்கம் இருக்கவங்களுக்கு எதனா வாங்கணுமேன்றதுக்காக நானும் வாங்கினேன். இந்த மாதிரி குட்டி குட்டி கோலம் போடுறதுக்கு ரொம்ப நல்லா இருந்ததுங்க. ஆனால் பார்த்திங்கன்னா நிறைய இந்த பாதம், சாமி இதெல்லாம் இருந்தது. இதெல்லாம் நம்ம கால் தடம் அதில் படக்கூடாது. அதனால் கோலம் மாதிரி ரங்கோலி மாதிரி எல்லாம் இருக்குது பார்த்திங்களா, அந்த மாதிரி தான் வாங்கினேன். எனக்கும் அந்த மாதிரி தான் வாங்கினோம். சஞ்சய் அவங்க பாட்டிக்கும் அந்த மாதிரி தான் வாங்கினோம். அதெல்லாம் வாங்கிட்டு இன்னும் கொஞ்சம் கீ செயின்ஸ் அந்த மாதிரிலாம் வாங்கியிருந்தோம். இது ஈஸியாக இருக்குங்க. நம்ம அரிசி மாவு வச்சு இப்படி போட்டோம்னா அழகாக பிரிண்ட் வந்துடுது. நான் ஒரு முறை போடுறேன், நான் போட்டு உங்களுக்கு வீடியோவில் காமிக்கிறேன். சாய்பாபா சிலையெல்லாம் பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்குது. எனக்கு பயம் வீடியோலாம் எடுக்க விடுவாங்களான்னு கேட்டுட்டு தான் எடுத்தேன். அவங்களாம் எடுக்க சொன்னாங்க. நான் சொல்கிற தமிழ் அவங்களுக்கு எங்கெங்கே புரிய போகுது, அவங்க ஃபுல்லாக ஹிந்தி தான் பேசிகிட்டு இருக்காங்க. இருந்தாலும் நான் கேட்டதை புரிஞ்சுக்கிட்டு அவர் எடுக்க சொல்லி தலையாட்டினார். சரின்னு அதே ஒரு ஹாப்பியோடு நான் வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். சாய்பாபாவை பார்க்க பார்க்க நம்ம கண்ணு குளிர்ச்சியாக ரொம்ப அழகாக இருந்தது. நான் வீட்டில் வச்சுருக்க சிலைக்காக அவருக்கு ட்ரெஸ்ஸும் தலைக்கு வைக்கிற கிரீடமும் வாங்கியிருந்தேன். சும்மா கொஞ்சம் எல்லாருக்கும் கொடுக்கறதுக்காக ஒரு சிலது இந்த மாதிரி சின்ன சின்ன ஃபோட்டோஸ்லாம் வாங்கினேன். அங்கேருந்து சஞ்சய் அவங்க மம்மியும் டேடியும் அவங்க கொஞ்சம் ஷாப்பிங் பண்ண போனாங்க. எனக்கும் சஞ்சய் பாட்டிக்கும் கொஞ்சம் நடந்தது, கால் வலிச்சது. நாங்கள் ஒரு இடத்துல இங்கே வேடிக்கை பார்த்துட்டு உட்காந்துட்டோம். இந்த இடத்துல ஒரு பெரிய ப்ரேயர் ஹால் இருக்குங்க. அங்கே சாய்பாபாவோட படம் பெருசாக வச்சுருக்காங்க. மந்திரில் ஆரத்தி நடக்கும்போது இங்கேயே பூஜை பண்ணிட்டு இருந்தாங்க. நாங்கள் இங்கே இருந்தபடியே சாய்பாபாவை கும்பிட்டுக்கிட்டு சும்மா உட்காந்துட்டு போகிறவங்களை வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க. நான் கொஞ்சம் அங்கே போய் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். அவ்வளோதாங்க, வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. சஞ்சய் நான் விலாக் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்க பெல் சிம்லேயே கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். தேங்க்யூ.